இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாரி, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நடிச்சிட்டே இருப்பேன். ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஜீலேருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார், ரைசிஸ் சைட்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னார். சரிங்க சார், வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாகர் சாரே கால் பண்ணி எங்கள் எல்லாரோட சாய்ஸும் நீங்கள் தான், நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன், இது என்ன புதுசாக இருக்குது, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு ஆள். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த கதையை கேட்டு பாருங்கள், பிடிச்சிக்கோன்னு சந்துரு சாரும் பேசினார். எல்லாருமே கதைக்குள்ளே கேட்க போகிறதுக்கு முன்னாடியே பில்டப்பு, பயங்கர பில்டப்பு. கேட்டால் பாருங்கள், கேட்டால் பிடிச்சிரும்ன்ட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஜீ கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் டிப்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜீயோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன். விலங்காக இருக்கட்டும், அயலியாக இருக்கட்டும், எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாகவே இருந்துச்சு. அண்ட் இது என்னவா இருக்க போகுது, இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது, லீடாக வேறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார். அவர் வந்து நான் என்னென்னா, அவர் வந்து ஃபிங்கர் டிப்பில் என் கூட வந்து என்னோடய கோ ஆக்டர் அவன் சார் செம்மையாக நடிச்சிருக்கீங்க சார், செம்மையாக பண்ணுறீங்க சார். ஆக்சுவலாக நான் டேரக்டர் பிரதர் அப்படின்னாரு. ஓ டேரக்டரா, அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார். அப்போ அத்தோட நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, வேறு எங்கேயுமே சந்திக்கவே இல்லை. இங்கே வந்து உட்காந்துருக்காரு. சூப்பர் சார், ஓகே சார், ரைட் சார், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சார் எஸ் சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பித்தார். நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னென்னா உங்கள் கூட பார்த்தது தான். ஆக்சுவலாக இது வந்து இப்போ என்ன வேணால் பேசினாலும் ரிலேட்டபிளாக இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதையில் வர சூரஜ் மாதிரி தான் கேட்டு முடித்தவொடனே, சார் பின்னிட்டீங்க சார், சூப்பர் சார், இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பித்தோம். இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், கதை வந்து மேகம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குக்கண்ணா, அதை நம்ம எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னா, நம்ம வாழ்கிறோம்ல வாழ்க்கை, அதை வந்து உண்மையாக இருந்துடணும். அதை நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த யூனிவர்ஸில் கதை அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலான்னு. அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமாக இருக்கட்டும், பொதுவாக சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக், சினிமா உள்ளே வந்தாலே எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும். ஏன்னா சினிமாக்குள்ளே சினிமா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த விலிவபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஒரு கதையில் தான் இந்த கதை எங்கே சினிமாவாக இருக்குது, சினிமாக்குள்ளேருந்து எங்கே வந்து அந்த க்ரைம் ஸ்டோரியாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் அப்படியே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க, அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருக்கோம், சீரியஸாக சொல்கிறேன். அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில், அவர் மேலே வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் யோசிக்காமல் சொல்லுவார். அப்போ அவர் எவ்வளோ கிளியராக இருந்திருக்கணும் இந்த கதையில் அப்படின்றது. அண்டு நம்ம டீம், அவர் சூஸ் பண்ண டீம், இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணார். இப்படி ஒரு டீம் அசம்பிள் பண்ணணும், இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், சார் இவங்க யார் சார், இது யார் சார், இது யார் சார்னா சொல்லுவார், சூப்பராக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சீனு சார் என்ன எனர்ஜி, சான்ஸே இல்லை. அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க. இவங்க 2 பேரையும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவதார் 50 நாளில் எடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு மோசமான என்ன, நம்ம தான் ஜாம்பி மாதிரி ஆகிட்டு மாதிரி இருக்கணும். நம்ம தான் வந்து குளோனிங் நீங்கள் யாருன்னா பண்ணி, எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த ஷூட்டில் நான் யோசித்தேன். இந்த கொண்டா நான் தூங்குறேன், நீ நடுறா அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டே ஆகாமல் இந்த டைம்லேயும் இவர் மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர். என்ன பவன், இது க்ளோஸ் ஒன்று போயிடலாம் வை அப்படின்னுவார். உடனே வந்து என்னங்க இது டயர்டே ஆகாமல் நடுராத்திரியில் காட்டில் ஓடுற சீனை எடுத்துகிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்னடானா வந்து
அது வந்து அது 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 ஒரு க்ளோஸ் ஒன்று டே வச்சிடலாம் மைட்டா டே போடா அப்படின்னாரு. ஆனால் கதறுவாங்க கேமரா தூக்கிட்டு இருக்கிறவங்களா, சார் தூக்கிட்டு ஓடணும் சார், முடியல சார்னு. அப்புறம் வேற என்ன பண்ண போற, போய் எடுறா போடா அப்படின்னுவாரு. ஓடுறது நானே. ஐயோ நீங்கள் யார் டயர்டாகாமல் இருக்கிறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. நான் அவரோட ஃப்ரேம் ஒன்று நான் ரசித்தேன் சார். இந்த கதையை எப்படி படிச்சனோ அதை விட அழகாக உங்களோட லென்ஸில் எனக்கு காட்டியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எஃபர்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசித்து ஷூட் பண்ண மனுஷன். இந்த கதையில் நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும், கதையை ரொம்ப நல்லா புரிஞ்சு ஒர்க் பண்ண ஒருத்தர். ஸோ கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர் சார், பின்னிட்டீங்க சார். ஒரு விஷயம் நானும் இப்போ தான் பார்க்குறேன், உங்கள் கூட தான் பார்க்குறேன் நான். அதனால் இவரோட ஒர்க் நான் முன்னாடி பார்த்ததில்லை, வெரி சாரி. ஆனால் இனிமேல் நான் யோசிக்கவே தேவையில்லை, இவர் மியூசிக் போட்டால் நல்லா தான் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பின்னிட்டார். ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரே படத்துக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் மியூசிக்கில் கொண்டு வர முடியும், இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும்னா வந்து பிரதர் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். சீரியஸ்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அகெயின். கண்டிப்பாக. நம்ம எடிட்டர் சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா நான் எடிட் வந்து உட்காந்து பார்த்ததே கிடையாது. சார் தான் வந்து சொல்லுவார், சூப்பராக இருந்துருக்கு சார், சூப்பராக வந்திருக்கு சார், சூப்பராக. அவரு ரசித்து கட் பண்ணார். ஏன்னா இப்போ வந்து பார்க்குறேன், இது என்ன வெர்ஷன் சார், இப்போ தெரியவே இல்லையே, ஏதோ புதுசாக ஒரு வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் அகைன் இது நம்ம படித்ததை விட இன்னும் சுவாரஸ்யமாக வந்து ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணி, ரொம்ப கஷ்டம் இதை கட் பண்ணுறது. ஷூட் பண்ணி வதன்னு தள்ளியாச்சு. ஆனாலுமே வந்து எதை சூஸ் பண்ணணும், எதை கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற ப்ளேஸ் பண்ணுறதுல ஆல்ரெடி நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதமும் என்னை வியக்க வைக்குது நிஜமாலுமே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்டு எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், சவுண்ட் சார், அரி, பியூட்டிஃபுல் ஒர்க், சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ஒர்க் அரி. அண்டு எங்களோட டோனி சார் ஆல்சோ தேங்க்யூ சார். அவரோட மிக்சிங்கில் உட்காந்து நான் முந்தானே தான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து ஜாலியாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஜாலியாக இல்லை எனக்கு தெரியும், ஜாலியாக இல்லை. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சந்துரு சார் இஸ் பீன் அ கிரேட் மாரல் சப்போர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப காமான மனிதர், அப்படியே ஒரு செயின்ட் மாதிரி இருப்பார், வந்து எந்த பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு. சேது சாருமே ஜஸ்ட் லைக் தட். ஈபியா மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த லைக் ஒரு சின்ன இடத்துல கூட வேலை எங்கேயும் பிரச்சனை நடக்கிறதுக்கு சேது சார் ஒரு பெரிய பலமாக இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அண்டு பிரதர் ராஜேஷ், நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜராக கோஆர்டினேஷன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஆஸ் கௌஷிக் சார் சைட், முகுந்த் வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், சார் யார் சார் அவர் கண்ணாடி போட்டு பக்கத்துலேயே கேமரா முன்னாடி உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி, அவர் ஜி சவுத்துலேருந்து வந்திருக்காரு, நம்ம ப்ராஜெக்ட் அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சார் என்ன சார் நவரவே மாட்டேங்கிறாரு உட்காந்து. நிஜமாலுமே இவர் வந்து அப்புறம் தான் சொல்கிறாரு, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, டைரக்ஷன் இதுவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ரைட். ரொம்ப நிஜமாலுமே ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் மூச்சு பாருங்களேன், இப்போல்லாம் நடக்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கும். நான் தப்பு இல்லைன்னா, ஏன்னா நம்ம நிஜத்தில் தான் இருக்கோமா இல்லை இவன் தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கானான்ற மாதிரி. முகுந்த் ப்ரோ, கிரேட் ஒர்க். அண்ட் நம்மளோட டைரக்ஷன் டீம் விடுதலை அண்டு லோகேஷ் அண்ட் இன்னொருத்தர் இருக்கார் கூல்ராம் சொல்லிட்டு, பெஸ்ட்டு டீம். இந்த 3 பேர் 30 பேருக்கு சமம். இவ்வளோ பெரிய கதையை ஷூட் பண்ணி வெறும் 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட நேரம் இருக்காது, நேரம் இருக்காது. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய டீம் ஒர்க்கு, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, நிற்கவே பரபரன்னு போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட டயர்ட் ஆகாமல் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், ஸோ சஞ்சீவனா, இட்ஸ் ட்ரூலி எ பிளெஸ்ஸிங் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா அவரோட ஆக்டிங்கை நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கேன், டெலிவிஷன்ஸில் பார்த்துருக்கேன், அவரோட காம்பேரிங்கை பார்த்து ரசிச்சிருக்கேன். இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். பட் ஆஸ் அ பர்சனாக ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கம்ஃபர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியும். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இப்போ வளர்ந்து வரவங்க கூட நடிக்கும்போது ஒரு சின்ன இது கூட இல்லாமல் he மேக் யுவர் செல்ஃப் லைக் ரொம்ப ஈஸியாக வந்து பழகிறதுக்கு அவ்வளோ இதுவாக கொடுத்து. ஏன்னா அந்த
எனக்கு பொதுவாக டப்புன்னு போய் பேசிட வராது, கொஞ்சம் யோசிப்பேன், ஏதோ மூடில் இருக்காங்களோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கதையை படித்த உடனே ஆதிநாதன் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டவுடனே சஞ்சீவ் சார் சூப்பர் செம்ம, இது வந்து பயங்கரமாக வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் லுக் அண்ட் இது எல்லாமே காட்டினதுக்கப்புறம் சூப்பர் பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு இவர் ஈஸியாக பண்ணிடுவார் இதை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை தாண்டி ஆஸ் அ ஹியூமனாக ஒரு அண்ணனாக எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக உட்காந்துருப்பேன். ரொம்ப யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நல்லபடியாக வரப்போகுது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, ரெஸ்ட் எடு, நல்லா இரு. இப்படி ஒரு மாரல் சப்போர்ட்டும் கொடுத்து இவ்வளோ கூட நடிக்கும்போது உடனே பாராட்டி, அங்கேயே பாராட்டி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து, நிஜமாலுமே சஞ்சீவனா வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜீவாரவி சார் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா சூப்பராக. அதாவது அவருக்கு என் கூட நடிக்கும்போது பயமாக இருக்கேன், இது என்னங்க இதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு இதை சொன்னால் மைக்கு கூட நம்பாதுன்னா சார். சார் எவ்வளோ பெரிய ஆக்டர் சார் நீங்கள். ஒவ்வொரு வாட்டி அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப சிறப்பான காட்சி வந்து உட்காந்துரும். அதை தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போதும் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக பேசுவார். அவர் கை குலுக்கும் போது அந்த கையிலேருந்து வரும் ஒரு எனர்ஜி. அது வந்து ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. எப்பயுமே அவர் பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப இனிமையான மனிதர். அகைன் இந்த ப்ராஜெக்டில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரேகா நாயர் மேம், ஃபஸ்ட்டு டைம் நான் இதான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். பிரிச்சுட்டீங்க நிஜமாலுமே. நான் ஷூட் கரெக்டாக இவங்க எடுக்கும்போது நான் பார்க்கல, பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அண்ட் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரியலி மீன்ஸ் அ லாட். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னும் போது நீங்கள் இப்படி பாராட்டு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருப்பையா நிஜமாலுமே இவர் கருப்பு தான். செட்டில் எப்பயுமே எப்படியே தான் அந்தனே இருப்பார். வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே தான் இருப்பார். அதனால் வந்து ரொம்ப ஆர்வம், உழைச்சிக்கிட்டே இருக்கார். சொல்லிட்டு இருப்பாரு, நான் நிறைய வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பிரதர், நிறைய வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஏதோ இதுலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா, இதுலேருந்து எழுதி வச்சுக்கோங்க, இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு வரப்போகுதுன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தோற்றமாக இருக்கட்டும், அந்த கருப்போட இதுவாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நன்றி நன்றி. அண்டு வினுஷா தேவி மேடம், சாந்தி கேரக்டர் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னோடனே இத்தனை பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அடிச்சிட்டாங்க. இந்த அடித்ததை சொல்லுங்க, அதுவும் எஃபர்ட்லெஸ்ஸாக தான் அடித்தாங்க. ஸோ வினுஷா அகெயின், வினுஷா இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக. ஏன்னா என்ன ரேஞ்ச் பாருங்கள், என்ன ரேஞ்ச். இங்கேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் நடிக்க முடியும், ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நடிக்க முடியும், அட் த சேம் டைம் ரிவெஞ்சும் எடுக்க முடியும்னா எவ்வளவு ரேஞ்ச் அவங்களுக்கு உள்ளே கொண்டு போக முடியும்னு பாருங்களேன். ஸோ சான்ஸே இல்லை வினுஷா. இதுக்கப்புறம் ஆன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் தான் நிஜமாலுமே. அண்ட் லாவண்யா, இவங்க ஒர்க்கும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வெண்ணிலா செட்டில் தான் மீட் பண்ணுறேன். இவங்களை மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நடிக்கும்போதே வந்து கனகச்சிதமாக இந்த கேரக்டருக்கு எப்படி இதை விட பொருந்தாமல் இருக்க முடியும், அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வெண்ணிலாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, நான் திரும்பி பவன் சாரை பார்க்குறேன், சார் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா சார், அதனால தானே கண்ணா எழுதுகிறோம் அப்படின்னாரு. சார் எப்படி சார் இவ்வளோ ஸ்வீட்டாக எழுதிருக்கீங்கன்னு. அதை ரசித்து நடிச்சிருந்தாங்க. அண்டு அவங்க நடித்ததை நானுமே ரசித்தேன். நிஜமாலுமே அவங்களும் தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின் தான், கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஹீரோயின் தான். எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்கள பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க இன்னும் வளர வளர நம்மளும் வளருவோம். ஸோ அதனால் வந்து உங்களோட பாராட்டுகளும் அவங்களுக்கும் போய் சேரணும். அவங்க ரொம்ப சின்சியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். தலைவர் பாட்டு ஒன்று வரும், சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஓ வெற்றி வரும் இந்த மண் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு அதான் தோணும் இந்த டீமை பார்க்கும்போது. பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஜஸ்ட் டு மேக் அ குட் கண்டென்ட், நல்ல கதையை உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணோன்றது தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இதை உங்கள் கூட பார்க்குறது தான். ஏன்னா நாங்கள் யாருமே பார்க்கல.
உங்கள் கூட நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை தட்டினீங்க பார்த்தீங்களா, அப்பா இதை தவிர வேறு எதுவும் இல்லை, நான் ஒரு 8 மாதம் கூட தூங்காமல் நடிப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அது காதில் கேட்க தான் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேங்க, இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்கள், ஜாம்பவான்கள். நீங்கள் பல கதைகளை கொண்டு போய் நல்ல விதமாக சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு பார்த்துருக்கும், பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் எழுதுங்க. இந்த வேலை எங்களுக்கு, இந்த படம், இந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகளை தேடி தரத்துக்கு உங்கள் கையில் இருக்குது, உங்கள் பேனாவில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எழுதுங்க. அண்ட் நடித்த குட்டீஸ் எல்லாமே இதோ இருக்குது. இங்கே வாடி வா வாடா 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 மேலே வா மேலே வா டப்பு 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 க்யூட்டீஸ். இவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க, 4 டேக் வாங்குவோம், ஒரே டேக்கு எல்லாமே ஒரே டேக். இவங்க எல்லாருமே ஸோ இவெல்லாம் வந்து சென்டர். ஸோ இந்த வயசில் சார் இவன் ரொம்ப மோசமானவன் சார். இவன் வந்து முன்னாடி உட்காந்துருப்போம், எங்கடா டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்படியே இருப்பான் சார் அவன். ஓகே, ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பான் அவன். நான் எனக்கு பார்க்கணுண்டா அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பான் அவன். ஆக்ஷன் சொன்னோன்னா எக்ஸ்பிரஷனோட பண்ணுவான், முடிச்சதுக்கு அப்புறம் கட்டுக்கு அப்படியே இருப்பான், அப்படியே பார்க்க மாட்டான். சரியான டேலண்ட் அவன், ரொம்ப ரொம்ப பெரிய டேலண்ட். அண்ட் இன்னொருத்தர் மிஸ்ஸிங்கா இவரும் எக்ஸ்பிரஷனோடு பேசுவார் சூப்பராக, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பராக வந்து இந்த மெமரி பவரும் இந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கிட்ஸ், தேங்க்யூ. வேறு யாராவது விட்டுருந்தேன்னா ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. அண்ட் உங்களோட நேரமும் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரி. ஆனால் என்னால் இதை பேசாமல் இங்கேருந்து நான் நகர முடியாது. ஸ்ரவாவும் பார்வதியும் ஷவா இந்த சூரஜோட ஒய்ஃபாக நடித்தவங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் பார்வதி ஒரே சீன் ரியல் வெனிலாவாக வந்திருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரகுபதி அவங்களுமே வந்து அந்த சாந்தியாக அந்த பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக புல் பண்ணது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெருமையை சேர்த்துருக்கு. இந்த ப்ராஜெக்டில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு ஒரு தனி வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு யாரை தேங்க் பண்ணுறதுனே தெரில. நான் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் ஜீ என் கூட இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாமல் மாடலிங்கில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப் சீரிஸ்லாம் வந்த புதுசு. ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் நான் வந்துட்டு ஜீயில் பண்ணேன், சிங்கப்பெண்ணே. அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கு பவன் சார் தான் அதுலேயும் டைரக்டர். அப்போ எனக்கு பவன் சார் தெரியாது. அண்ட் மைக்ரோ ட்ராமா பண்ணும்போதும் ஜீ புல்லட் ஆப்பில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மைக்ரோ ட்ராமா பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரியாலிட்டி ஷோ வந்து ஜீயில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். சூப்பர் குவீன்ங்கிற ஷோவில் தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகமாகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோடய லைஃப்பில் முக்கியமான போர்ஷன் ஜீ இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கே 2 நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு டோட்டலாக பவன் சார் தான் நம்பினேன். எனக்கு வந்து கதை சொல்லும்போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை. அவர் வந்து வெண்ணிலா கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா, ஆனால் என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுதான் எனக்கு சொன்னார். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச டேரக்டர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவார் அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேலே இருந்துச்சு. சார் நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சார். நான் வந்துட்டு டப்பிங் பண்ணலை. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்கள் கூட உட்காந்தா நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லை இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன், ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட் மேலே, அந்த ப்ரொடக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நான் படம் பார்க்க போவேன். அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல, ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தோமே இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆடியன்ஸாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்ச கதைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்ல கதைகள் நீங்கள் 100% சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வெரி சாரி, நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுனால தான் நான் யாரையுமே தேங்க் பண்ணல. நான் ஒருத்தரை பற்றியும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்ணாரவி வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு பேச தெரியாதுன்னு. ஆனால் சாட் ஜிபிடி விட அழகாக பேசுவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் கவனிச்சுருந்தா தெரியும், காஸ்ட் அண்ட் க்ரூலேருந்து டோட்டல் டீம் ப்ரொடக்ஷன் நாமல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. குட்டீஸை கூட விடலை. நான் வந்து நிறைய மறந்துடுவேன் இந்த சென்ஸ். எனக்கு அவங்க கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணால் அப்படியே இருப்பேன். பட் ஆனால் என்னோட ஷூட்டிங் டேஸே ஒரு 2.5 டேஸ்ங்கிறனால எனக்கு எல்லாருமே அவ்வளோ பழக்கப்பட்டவங்க இல்லை, ஒரு ரெண்டு நாளுங்கிறனால. ஆனால் அவர் த்ரூ அவுட் இருந்திருக்காரு. ஒருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் வெண்ணிலா கேரக்டரை எனக்கு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதை விடன்னு சொல்ல முடியாது. எனக்கு சீன் டைம்லலாம் வந்துட்டு வெண்ணிலா வந்து அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கேரக்டரை வந்துட்டு இல்லைங்க வெண்ணிலா இப்படிங்க, அதாவது ஒரு ஹஸ்பண்டும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து வெண்ணிலா அப்படின்னு அந்த கேரக்டரை பற்றி எனக்கு அவ்வளோ சொல்லுவார். ஸோ ஹீ சச் அ டேலண்ட் கண்ணா ரவி. அண்ட் கண்டிப்பாக நான் ஜீவா ரவி சார் பற்றி சொல்லணும். நான் வந்துட்டு 2-3 ப்ராஜெக்ட் அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் நானும் அவரும் இருப்போம். ஆனால் நாங்கள் பார்த்துக்கிட்டதில்ல, பெருசாக பேசிக்கிட்டதில்லை. இன்றைக்கி நான் சொன்னேன், சார் நம்ம ஒன்றா பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு. அண்ட் வினுஷா வந்துட்டு நாங்கள் விஜய் டிவியில் இருக்கும்போது நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டதில்லை. இங்கே வந்து ஒரே நாளில் அதுவும் ப்ரெஸ் மீட்லலாம் பயங்கரமாக ஹாப்பியாக ஜாலியானோம். அண்ட் சஞ்சீவ் சார் கூட நான் ஒர்க் பண்ணல. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிறத பார்த்து நான் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு நான் யோசித்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரேகா மேம். எனக்கு அவங்கள நான் வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தேன். அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேம். ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு சூப்பராக இருந்துச்சு. வினுஷா சொன்ன மாதிரி சொர்ணாக்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ரோல். அண்ட் கருப்பு சார் அதே டெடிக்கேஷனோட அதே அவுட்ஃபிட்டில் வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருந்தேன், மியூசிக் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் எடிட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். என்னென்னா, வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டரும் கௌஷிக் சாரும் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும், அதனால் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார். அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப் சீரிஸை. நான் எல்லோரும் வெளியில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிதிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர்ஸ் நடித்து காமிச்சு தான் நான் பண்ணாங்க. நானாக சொந்தமாக எதுவுமே பண்ணலை. அவர் நடித்து காமிச்சார், எனக்கு வந்து இப்படி வேணும், கையை தூக்குறது, கண்ணை சிமிட்டுறது கூட இல்லை கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவார். ஸோ அது கூட எனக்கு கண் இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்லை கட் 1 more அப்படிங்குவார். அண்டு ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகாக இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜய் ராஜேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்கிறது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது கடவுள்னா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ்,
இதோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கௌஷிக் அண்ட் தேங்க்யூ சாகர் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்கள் டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால் I don't want to take much of your time. So thank you everybody. Vinisha, Lavanya, Ravina. சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா அண்ட் ரேகா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார் அண்ட் எடிட்டர் சார் அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்னை வழிநடத்தும் வேளங்குடி கருப்பனுக்கு முதல் வணக்கம். தேங்க்ஸ் டு நியூஸ் ஃபார் கிவிங் மீ தி ஸ்கிரிப்ட். இந்த கதை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஃபஸ்ட்டு இந்த கதையை கௌஷிக் சார்கிட்ட சொல்லும்போது இதை என்கரேஜ் பண்ணி, ஏன்னா இந்த கதையை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதே ஃபஸ்ட்டு கஷ்டம். அது நான் புரிஞ்சுக்கிட்டதே கஷ்டமாக இருந்தது. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை சார் இதை பண்ணுவோம் அப்படின்னு என்னை கடைசி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண கௌஷிக் சாருக்கு நன்றி. அதே மாதிரி சிஜு சார், அவருக்கு சொல்லணும், அவர் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் ஃபஸ்ட் டைம் அவர் நரேட் பண்ணும்போதே எக்ஸைட் ஆனார். ஒவ்வொரு வாட்டி சேனல் மீட்டிங் போகும்போதும் சிஜு சார் என்னை எக்ஸைட்டாகவே என்கரேஜ் பண்ணுவார். நல்லா வரும் பண்ணு, நாங்கள் அவங்க கூட இருக்கோம். இப்படியே எக்ஸைட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி Z5 டீம் லாயட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முகுந்த் ப்ரோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் மாதிரி என் கூடியே இருந்து நானும் அவர் இந்த கதைக்காக நாங்கள் பேசுனது நானும் அவர் மட்டும்தான். இந்த 3 மாதத்துல என் ஒய்ஃப்கிட்ட பேசினதோட அவர்கிட்ட பேசினது தான் அதிகம். அவ்வளோ பேசியிருக்கோம். அவரும் நானும் உட்காந்து 24 மணி நேரம் இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் அவர் கூட இருக்கார். தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் என் டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் கூடியே இருந்ததுக்கு எல்லா விதத்துலேயும். அப்புறம் முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த சாகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் கதை கேட்ட உடனே எனக்கு இந்த ரைட்டிங் பிடிச்சிருக்கு, இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் க்ரியேட்டிவிட்டியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத, இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தாங்க. எந்த விதத்துலையும் ப்ரொடக்ஷன்லேருந்து க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் நினச்சதை பண்ண முடிஞ்சது. அதனால தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் சந்துரு சார், கதை மேலே இருக்கிற ஈர்ப்பால் இந்த கதைக்குள்ளே வந்து வேலை பார்த்த சேது சார், நான் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற ராஜேஷ், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் அதாவது சாப்பாடு கொடுக்கறதுல இருந்தாங்களே செம்ம ப்ரொடக்ஷன் சார் சாப்பாடு சூப்பராக இருந்தது. ப்ரொடக்ஷன் எங்களை வந்து டே அண்ட் நைட் வேலை பார்க்க வச்சதே அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. அஜித், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த சாகர் சார் வந்து பேசிட்டு வந்து அங்கே சொன்னார், பவன் உங்கள் பேரை சொல்ல மறந்துட்டேன் சாரின்னார். சார் நம்ம மற்றவங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ், அவன் பேர் சொல்லணும் சார். நான் தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே தானே இருக்கேன், நமக்குள்ளே இல்லை சார், நம்மலாம் ஒன்று தானே இதுக்குள்ளே. அதனால் பேர் சொல்லணும். உங்கள் பேர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் எடுக்கணும். எங்கள் பேர் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரொடியூசர் பேர் நாங்கள் சொல்ல வைக்கணும். அதை இந்த டீம் பண்ணியிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த டீமில் இருந்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணுன்னா கண்ணாவை பற்றி ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறேன். கண்ணா வந்து இந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணி பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ சென்சிபிளாக இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது தப்பாக வருதான்னு ஒவ்வொரு செகண்டும் கேட்பார். எது சொன்னாலும் திருப்பி சலிச்சிக்காமல் உண்மை போவார். ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னால் எனக்கு தெரிஞ்சு கண்ணா தான். இந்த கதை பண்ணும்போது பல ஆப்ஷன் யோசித்தோம் நாங்கள்.
அது ஃப்ராங்காக சொல்லுவேன், பல ஆப்ஷன் யோசித்தோம். பட் கண்ணா நடித்தப்புறம் இப்போ சொல்கிறேன், கண்ணா உங்களை தவிர அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. உங்களால் மட்டும்தான் இது முடியும். கண்ணா ஒரு நாள் நாங்கள் பேசியிருக்கும்போது சொன்னார், சார் அடுத்து என்ன மாதிரி பண்ணலான்னாரு. ஏங்க உங்களுக்குலாம் பண்ணுறதுக்கெலாம் நான் தீனி போடுற அளவுக்கு கதை பண்ணுவாங்க, கதை கிடைக்கட்டும் நான் சொல்கிறேன், அப்புறம் பேசுவேன் நம்ம அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நடிப்பு மேலே இருக்கிற பேஷன், டெடிகேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா. ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிட்டா என்னாலும் பண்ணலாம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அண்ட் சஞ்சீவும் நானும் பல வருஷமாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். சஞ்சீவ்கிட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது இவர்கிட்ட, அது ஏதோ ஒன்று வெளில கொண்டு வரணுமேனு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கும், எப்போவுமே ஒரு அழகான ஒரு யதார்த்தம் இருக்கும். நார்மலாக பேசும்போதே அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்கும், எல்லார்ட்டையுமே அந்த அன்பு அப்படியே காமிப்பார். ஸோ இந்த அன்போட ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் கதையில் பேசும்போது கௌஷிக் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார், சஞ்சீவ் எப்படி சார் இருக்கும்னாரு. பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கெட்டப் மாற்றுறது கொஞ்சம் அவருக்கு அந்த கெட்டப் யோசிச்சார், இந்த தாடியோடு வந்தால் தப்பாயிடுமா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அழகாக இருந்தார். சூப்பராக பண்ணீங்க சஞ்சீவ், சூப்பராக பண்ணீங்க. அவரை ரசித்ததை நான் மட்டும் இல்லை, மியூசிக் வரைக்கும் அவரை ரசிச்சிருக்காங்க. இவர் சஞ்சீவுக்கு போட்ட தீம் இருக்குல்ல, அப்படியே ரசித்து போட்டு சில இடத்துலலாம் இதுவாக போய்டுவார். அப்புறம் நான் சார் அது இல்லை கேரக்டர் போய்டும், நீங்கள் மாற்றுங்கன்னு. விபின் ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் சலிச்சிக்காமல் இந்த கதை கெட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவாக இருந்தார். நான் எத்தனையோ கரெக்ஷன் நான் அவர்கிட்ட சொல்லி இல்லை வேறு மாதிரி போகுது, இது வேறு மாதிரி போகுது, மாற்றுங்க, இப்படி மாற்றுங்கன்னு நிறையா நாங்கள் பேசியிருக்கோம். அதை அழகாக மாற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வினிஷா, சாந்தி, இது கதையிலேயே ரொம்ப ரிஸ்க்கான கேரக்டர் சாந்தி தான். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் மைண்டில் எழுதும்போது ஒரு நந்திதாதாஸ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு, அப்படி தானே யாராவது ஒருத்தர் மைண்டில் வச்சு எழுதுவோம்ல, அப்படி எழுதுனது. அப்படி ஒரு நந்திதாதாஸ் எங்களை கிடச்சாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு ஜீவா ரவி சார். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இத்தனை வருஷம் வேலை பார்த்ததில் நான் கூப்பிட்டா எந்த கேள்வியுமே கேட்காம ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். அப்படி வந்தது தான் ஜீவா ரவி சார், லாவண்யா. இவங்களாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, கதை கூட சொல்லுவாங்க, வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்பி வருவாங்க. ரேகா, கோபியும் சுராஜும் எடிட்டர், சுராஜ் கவி கோபியும் என்னோடய கிளாஸ்மேட்ஸ், அவங்க ஒன்றா படித்தவங்க நாங்கள். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா, எதுவுமே பேசாதீங்க, எல்லாத்தையும் எனக்காக எல்லா விதத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து எல்லாமே பேமெண்ட்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, டிமாண்டே பண்ண மாட்டாங்க. நான் கூப்பிட்டா வருவாங்க. பார்வதி நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு தெரியும், ஒரே சிந்தம்மா வாமான்னா எதுவுமே கேட்கல, சார் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே நடிச்சுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் நான் கூப்பிட்டா வரேங்கிறாங்கல்ல, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ், இவங்களால தான் செட்டு ஜாலியாக இருந்தது. எல்லாமே இவங்க அந்த டயர்ட்னஸை போக்குறதே இவனுங்க 3 பேர் தான். இவங்க தான் அங்கங்கே எங்களை காப்பாற்றிட்டே வந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, கேமராமேன், என்னுடைய முதல் படத்தின் கேமராமேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். சலிச்சிக்காமல் வேலை பார்ப்பாங்க. கதை கேட்ட உடனே என்ன சொன்னார்னா, என்ன வேணுமோ எடு, நான் கூட இருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் கூட இருந்துச்சுன்னு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சுராஜ் நாங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேலை பார்த்துட்ருக்கோம், நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டோம். நான் என்ன கேட்டாலும் பண்ணுவார் கூட இருந்து. எனக்கு இன்னொரு கோட் ஆக்டர் மாதிரி கூடயே இருந்தவர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும், ஹரி, டோனி, பாவமாக இருக்கு அவரை பார்த்தா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா பின்னி எடுத்துருக்கோம். தேங்க்ஸ் டோனி. வேறு எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இந்த கதையை இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்துறதுக்கு உதவி செய்த, உயிர் கொடுத்து நடித்த நடிகர்களுக்கும், உயிரை கொடுத்து வேலை பார்த்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திரையுலகத்தில் நடிகர்களாகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இயக்குனராகட்டும், அவங்கள உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறது நீங்கள் தான். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு கை நீங்களே தட்டிங்க எங்களுக்காக. ஜி தமிழ், ஜி5ல் எனக்கு இது 4வது வெப் சீரிஸ். ஃபிங்கர் டிப் 1, 2, செங்கலம், இப்போ எனக்கு வேடுவன். ஸோ பவன் சார் எனக்கு நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு டைரக்டர் எனக்கு அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இதில் நான் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க 101% காரணம் அவர் தான்.
எனக்கு வந்து நடிப்புன்றது அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணோம். அதுதான் வந்து அந்த கமிஷனர். ஏன்னா எனக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நடிகர் வந்து கண்ணா ரவி, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் ஷார்ட் ஃபிலிம்னு என் கூட நானும் அவரும் நடித்தோம். இன்றைக்கி அவர் வேறு எங்கேயோ இருக்கார். அவர் கூட மறுபடியும் நான் வந்து உட்காந்து நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான். இது உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா ரொம்ப நேச்சுரலான நடிகர் முன்னாடி நம்ம நடிக்கும் போது நம்ம பார்த்து நடிக்கணும், நம்புறது ட்ராமா மாதிரி ஆகிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கௌஷிக், சஞ்சீவ், இவங்க எல்லாமே எனக்கு ஒரு பிரதர்ஸ் மாதிரி. இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் அவங்க ஜீல இருக்காங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட நேர்மை தான். இன்றைக்கி சொல்கிறேன், ஜீல வர அத்தனை வெப் சீரிஸும் இன்றைக்கி சூப்பராக வந்துட்டுருக்கு. அருமையான கண்டென்ட் சூஸ் பண்ணுறாங்க, நல்லா கேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களை மாதிரி நல்ல நடிகர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கௌஷிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அந்த நம்பிக்கைக்கு நன்றி. அண்ட் சாகர் சார், இன்றைக்கி நான் வந்து ஒரு வாட்டியும் பேர் போடும்போது கட் பண்ணி போடும்போது தான் இதில் ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்றது எனக்கு தெரியும். ஷூட்டிங் வந்துமே தவிர இன்றைக்கி தான் அவர் நேமை பார்த்தேன். இன்றைக்கி சாகர் சாரையும் பார்த்துட்டேன். உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வர்றதுனால தான் சார் ஒரு 50-60 குடும்பம் நல்லா இருக்குது இன்றைக்கி. நன்றி அதுக்கு. அண்ட் சஞ்சீவ், இது நான் சொல்லிடணும், இது வரைக்கும் எந்த மேடையில் சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி அவர் சம்மந்தி. கரெக்டாக? எப்படின்னா, எப்படி வந்து விஜய் சார், தளபதி விஜய் அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸோ, நாங்களும் சஞ்சீவ் எங்கள் ஃபேமிலி எல்லாமே சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தோம். பழைய நடிகை சிந்து இருப்பாங்க, இது வரைக்கும் யாருக்கும் அது தெரியாது, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் என்னோட மருமக, என் பையன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ அவர் வந்து எனக்கு சம்பந்தியோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பவன் சார் ரொம்ப நன்றி. பெரிய நடிகன், ஸ்டைலிஷான ஒரு நடிகன், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டாங்க, சின்ன திரையில் சூப்பர் ஸ்டார். ஸோ சஞ்சீவெல்லாம் பார்த்து நான் நடிக்க வந்தேன், இன்றைக்கி அவரோட நடிக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி 2 இளம் டேலண்ட்ஸ் பவன் சார் மூலிமா நீ வெளியே வர போகிறாங்க. ஒன்று வந்து வினுஷா, இன்னொன்று வந்து லாவண்யா. பியூட்டிஃபுல், அருமையாக பண்ணியிருக்காங்க. அழகுன்றது அப்புறம், அவங்க நடிப்பில் அந்த கேரக்டருக்கு லாவண்யா அவ்வளோ அழகு சேர்த்தாங்க. அவ்வளோ ஹோம்லியான ஒரு நடிகை இன்றைக்கி பவன் சார் கொடுத்துருக்காரு. ZEE5 கொடுத்துருக்கு. அண்ட் கௌஷிக் அவங்க அவரோட ஹெட் தலைமையில் அவருங்க கொடுத்தது வந்து எனக்கு நிறைய 2 பொக்கிஷங்கள் இன்றைக்கி ZEE5லேருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி, ரேகா நான் சொன்ன மாதிரி, எங்கேயோ போய் நம்ம தேடி கொண்டு வந்து இங்கே நடிக்க வைக்கிறோம். இங்கேயே இருக்காங்க, கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு வெண்ணெய் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக பண்ணாங்க. ஸோ அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் எங்களோட EP முகுந்த் சார், ஒரு நாள் தான் அவரை பார்த்தேன். வரும்போதே வேர்த்து விறுவிறுத்து ஷர்ட்டெல்லாம் அழுக்காய் டயர்டாக வந்தார். அவர் தான் ZEE5லேருந்து EPன்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் தான். அவரோட உழைப்பு அதுக்காக சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை சார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி வேடவன் ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம். அதே மாதிரி கேமராமேன் சார், முதல்ல அவரை பார்த்துன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது, திட்டுவாரோ அப்படின்னு நினச்சோம். அந்த கமிஷனர் சீனெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவசரமாக அவ்வளோ நைட்டில் ரொம்ப பவன் சார் தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் அது 2 days ஆகிருக்கும் சார். அது 2 hours நம்ம முடித்தோம். கரெக்டாக சார்? அது ஏன்னா அவர் டேரக்டர் நம்ம மேலே வச்ச நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி அந்த கேமராமேன் தான் நம்மளுக்கு, அவர் திட்டாரானா நம்மளுக்கு நடிப்பு வராது, கையும் வராது, காலம் வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னொரு டேலண்ட் வந்து விபின். நீ சொல்ல வேணாம், இந்த ஹீரோ ஆஃப் வேடுவன் வந்து விபின் தான். அவர் தான் இன்றைக்கி கதாநாயகன். இன்றைக்கி ஏன்னா சட்டமும் நீதியும் பார்த்தேன், அவர் தான் மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி கௌஷிக் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. வாழ்த்துக்கள் சார். யங் டேலண்ட்ஸு, உங்களை பார்க்கும்போது என் பையன் மாதிரி இருக்குது. என் பையனும் ஒரு டேரக்டர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது இளைய தலைமுறை நல்லா வந்துட்டு இருக்கீங்க. ப்ரெஸ் எங்களை எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். காட் பிளஸ். இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா, காஸ்ட் அண்ட் க்ரூ, வேடுவன்லேருந்து எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, வேடுவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ணால், நான் ஒரு ZEE5ஓட புல்லட் ஆப்பில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நேரில் ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறோமோ, ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்குது, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ கௌஷிக் சார் வந்து, அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தார். பேசிட்டு கதை சொன்னார். அவர் கதை சொல்கிற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பவன் சார் கதை சொல்கிறது, நானே அந்த கதை சொல்லும்போது அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்லலாம் நான் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் எனக்கு காசு பண்ணதில். அண்ட் நடித்ததில் வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு
ஒரு அருவியில் விழுந்த இலை மாதிரி தான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவாக அப்படி தான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக, ரொம்ப வந்துட்டு உருக்கமாக, நிறைய சோகங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒன்று, பொன் சிரிப்பு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று ஒன்றும் சொல்லும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கனாரவி லைக் முக்கியமாக சொல்ல, நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அவரோட நடிப்பு. நான் நேரில் பார்த்து நடிக்கும்போது எப்போவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் பயங்கரமாக நடிக்கிறாரேப்பா, நம்ம வந்து இன்னும் 2 பிட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதில் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சார். இந்த சாந்தி கேரக்டர் இந்த லைன் நம்ம இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது, அந்த கோட்டில் தான் இருக்கணும், இல்லைனா தப்பாயிடும். ஏன்னா கண்ணாரவிக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவராக நடிச்சிருக்கேன். ஸோ சஞ்சீவ் சருக்கு வந்து நான் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுமா, ரொம்ப தப்பாகவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏதாவது சின்ன சிரிப்பாக இருக்கட்டும், அந்த கண் அசைவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சின் டவுன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குட்டியாக நோட் பண்ணி எல்லா நியூவன்சஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் சஞ்சீவ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் கூட நடித்ததில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியலெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிக்கிறோம், முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் லைக் அவர் நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது, நான் பயந்துட்டு இருந்தேன், சரி நம்ம பேசலாமான்னு. ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாரு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் லைக் அவர் என்னென்ன பண்ணுறாரு, நடிக்கும்போது என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணி, ஓகே இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், ஓகே கேமராவோட டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ் சார். அண்ட் லாவண்யா வந்துட்டு நானும் எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு நாள் சந்தித்தோம், அவங்க தனித்தனியாக தான் இருந்துச்சு. பட் லைக் ஒரு நாள் சந்தித்தோம். ஆனால் என்ன கேரக்டர் அவங்க ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றது பவன் சார் சொல்லி எனக்கு தெரியுமே தவிர, இன்றைக்கி நான் பார்த்ததில் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டராக இருந்தாலுமே எவ்வளோ சப்போர்ட்டிவாக, எவ்வளோ லைக் நான் ரொம்ப ரசித்தேன் லாவண்யாவோட கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க லாவண்யா. அண்ட் ரேகா நாயர் மேம் வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேரக்டர். அவ்வளோ லைக் இன்னொரு நான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து சொர்ணாக்காலா ஞாபகம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கருப்பு அண்ணா வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அவரோட நடிப்புமே. ஒரு கேரக்டருமே இந்த வேடுவனில் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப இந்த கதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ஒரு புது கண்ணோட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதனாலே எனக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு October 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சஞ்சீவ் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கிட்டருந்து ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பில் ஒரு 5 தடவை தான் வந்திருக்கோம். அந்த 5 தடவையும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுவார். எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நடிச்சிட்ருக்கியா? நடிச்சிட்ருக்கேன். எங்கே இருக்க? சென்னையில் தான் இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழித்து பவன் சார் கால் பண்ணார். ஏன்னா பவன் சார் கூட நான் சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னடா? சொல்லுங்க சார். எப்போன்னா சென்னையில் இருக்கியா? இருக்கேன். ஆஃபீஸ் வா, லொக்கேஷன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் தான், எங்கய்யா லொக்கேஷன் அனுப்புனா நம்பர் இருக்காது, நம்பர் அனுப்புனா லொக்கேஷன் இருக்காதுன்னு சொல்லி ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ 1 week கழித்து போனேன். அவர் நினச்சி என்னை கூப்பிட்டது ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் என்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் கொடுத்த ஒரு கேரக்டரு. சரக்கு அடிப்பியான்னு கேட்டார். பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனால் சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்னு சொன்னேன்.
கொக்கோ கோலா கொடுத்தாங்க, கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு. வர காப்பி கொடுத்தாரு. சார் வர காப்பி வந்து சூடாக இருக்குது, சரக்கு அடிக்கிற மாதிரி வராது என்ன. ஸோ அவரை நான் தான் கொடுமைப்படுத்தினேன். ஷார்ட் அப்படின்னு ரெடி பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் சார் வந்து என்னை நல்லா பக்கத்தில் வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் டப்பிங்கில் சொன்னார், சூப்பராக வந்திருக்கு ரேக்கா அப்படின்னாரு. பத்தலைன்னு கேட்டீங்க, இப்போ என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு கௌஷிக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டீம் இவ்வளோ பெரிய டீம்னு நான் இன்னைக்கு தான் எல்லாரையுமே நான் நேரில் பார்க்குறேன். தேங்க்யூ சஞ்சீவ். தன் கூட இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சக நடிகர்களுக்கு இருக்காது. அப்படி ஒன்றோ ரெண்டோ பேர் இருக்காங்க. அதில் வந்து பிரதரா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் அவரை எப்போவுமே மதிக்கிறேன். பவன் சார் எவ்வளவோ கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்த டிரெக்டராக எடுத்த நிறைய கதைகளில் நிறைய கதாபாத்திரங்கள் உங்ககிட்ட இருக்குது. ரொம்ப கண்டினியூவாக இப்போ சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலினாலும் உங்கள் மனசில் நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. வேடுவன் ஹீரோ அவர் வந்து என்னோட டப்பிங்கில் தான் பார்த்தாரு. அதாவது அவர் ஒரு என்ன சொல்கிறது, சாகித்ய அகாடமி ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நல்ல நடிகர்களை நம்ம கொண்டாட மாட்டோம். இதே ஒருத்தர் வந்து டெல்லியிலையோ அல்லது அமெரிக்காலேயோ பண்ணோம்னா நம்ம அதை பற்றி எழுதுவோம், நம்ம ஊரில் எழுத மாட்டோம். ஸோ சூப்பராக பண்ணீங்க மொழி. ரொம்ப நல்ல ஒரு நடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நான் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, படம்லாம் பார்க்கறதுனால சஞ்சீவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்காக இல்லை, ரியலாக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. டீம் எல்லாம் சேர்ந்து என்னை ஃபைனல் பண்ணி என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நல்ல வெப் சீரிஸ் தயவுசெய்து நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் லாஸ்ட்டில் அந்த கைத்தட்டல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி வேடவன். இதுக்கு வந்து தைரியமாக இறங்கி இதை ப்ரொடியூஸ் பண்ண சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. கண்ணா ரவி ஒரு சைடுனா சஞ்சீவ் ஒரு சைடு, வினுஷா ஒரு சைடுனா லாவண்யா ஒரு சைடு, அந்த மாதிரி சான்ஸே இல்லை எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அந்த சில சீன்ஸ்லாம் வந்து கண்ணா ரவி அண்ட் சஞ்சீவோட அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் நிஜமாகவே எடிட் பண்ணும்போதும் சரி, மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அண்ட் அந்த எஃபெக்ட் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 2-3 பேர். ஒன்று நம்மளோட எடிட்டர் சுராஜ் கவி சார், ஷார்ப் எடிட்டிங், அந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டிஓபி ஸ்ரீனிவாசன் சார், அவரை பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் வேதம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அவர் தான் டிஓபியாக இருந்தார். நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு சூறாவளியாக சுற்றிட்டுருக்கிற விபின் மியூசிக். இதுக்கு முன்னாடி சட்டமும் நீதியும்ல எங்களுக்கு மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப கேட்சியான டியூன்ஸ், பிடிக்கிற ஒரு திறமை. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சீனுக்கு வந்து நம்ம நினைக்கிறத விட இன்னொரு 50% என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு. கூடிய சீக்கிரம் அவர் வேறு ஒரு ஜோனில் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விவின். அண்ட் அஃப்கோர்ஸ் சவுண்ட் டிசைனில் வந்து ஹரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். கருப்பு கேரக்டரில் நடித்தவர் வந்து கோபி சார் வந்து நிஜமாகவே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி வந்து அந்த ட்ரெஸ்ஸில் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி வந்திருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தாலும் ரேகா நாயர் வந்து அந்த ஒரு குணான்ற ஒரு கேங்ஸ்டரோட ஒய்ஃபாக கலக்கியிருக்காங்க. இது இல்லாமல் ஜீவா ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கிட்டு பெரிய கேரக்டராக இல்லைனாலும் எங்களோட ஒரு டீமில் வந்து நீங்கள் வந்து இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஜி5ல இதே மாதிரி இன்னும் நிறைய லைனப்ஸ் நம்மளுக்கு காத்துட்ருக்கு தமிழில். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஆக்டர் கேரக்டர் அப்படின்னு. வெறும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டோட ஒரு ஸ்டோரி எடுத்தோம்னா அது வந்து
ஆல்மோஸ்ட் ஒரு காமன் ஸ்டோரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அது இல்லாமல் அதில் ஏதோ ஒரு புதுமை கொண்டு வரணும் அப்படின்னும் போது டைரக்டர் பவன் வந்து ஒரு அருமையான ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு ஆல் இன் ஆல் பர்சன். அவரே ஒரு டிஓபி, ரைட்டர், போயம் எழுதுவார், கவிதை எழுதுவார், என்னென்னமோ பண்ணுவார், டயலாக்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக எழுதுவார், ஸ்க்ரீன் ப்ளே கிங். அவர் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்ஸு. இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இந்த கதையை ஒன்லைனாக சொல்லும் போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதை வந்து எவ்வளோ நாளாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோன்னு என்னால் சொல்லவே முடியாது. நிஜமாகவே பொறுமை வந்து அவர் எழுந்துருவார்னு நினச்சேன். ஆனால் வந்து பேஷண்ட்டாக இருந்து என்னோடய டார்ச்சர்லாம் ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி வந்து இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவரோட பேஷன்ஸுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் வந்து ஒரு கதையை கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி அப்படின்லாம் ஸ்டேஜில் சொல்ல மாட்டேன். பட் நிஜமாகவே எவ்வளோ தடவை இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மிக்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப வந்து அதே எபிசோட் பார்க்குறோம், போர் அடிக்கல. ஸோ அதுவே வந்து இதுக்கான ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவன் சார், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து படங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வழக்கம் போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. சட்டமும் நீதியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ZEE5 பிளாட்ஃபார்மில். அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அதை வந்து எப்படி கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்களோ அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இன்றைக்கி ZEE5 பிளாட்ஃபார்மில் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் என்னோடய கம்பெனியில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டாக அதில் ஒரு பெரிய பொறுப்பு உங்களால் அப்படின்றத வந்து நான் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு வித்தியாசமான சப்ஜெக்ட் இன்னொரு ஃபியூ டேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டு பி வெரி ஆனஸ்ட், நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் வந்திருக்கேன். ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம் சந்துரு அண்ட் சேது. நான் ஆக்சுவலாக ஒரே நாள் தான் ஷூட் போயிருந்தேன். ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ இன்னைக்கு ஐ கேம் அஸ் அன் ஆடியன்ஸ். ஐ லவ் த கான்டென்ட். இது எங்களோட 2வது ப்ராஜெக்ட் ஜீயோட. தேங்க்ஸ் டு கௌஷிக். தேவ் பின் வெரி சப்போர்ட்டிவ். Currently, I feel நம்ம industry வந்து it's going through a tough phase and business-wise இருக்கட்டும். But then Kaushik and Z understood the challenges and they support us really well. All the actors, Kanna, Vinusha, Lavanya, everybody did a brilliant job. I didn't meet them. இன்னைக்கு தான் first time பார்க்குறேன் நிறைய பேரை. So I was telling them, introducing myself. So அதனால it's a great content. I loved it as an audience. ஆஸ் அ ப்ரொடியூசர் என்ன ஆகும்னா நிறைய வாட்டி நம்ம படம் பார்க்கும்போது எடிட் ஷூட்டில் இல்லை ப்ரீவியஸ்லி வி லூஸ் ஜட்ஜ்மெண்ட். பட் ஐ எம் ஹாப்பி ஐ saw the final version and honestly I didn't have any corrections in my mind. So I'm hoping எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். We're looking to work more with ZEE5 and you will see more content from Rise East in coming weeks. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ப்பளித்த திரு சாகர் சார் அவர்களுக்கும் கௌஷிக் சார் அவர்களுக்கும் பவன் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் நினைப்போம். முதல்ல வந்து என்னுடைய இயக்குனர் திரு பவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சப்மிட் பண்ணதுக்கு. தயாரிப்பாளர் சாகர், ஜி டீம் கௌஷிக் சார், முகுந்த் சார், கேமராமேன் சார், நம்ம சந்துரு சார், நடிகர்கள் கண்ணா சார், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். அது வந்து பவன் என்கிட்ட நேரேட் பண்ணும்போது அது எடிட்டடாகவே நேரேட் பண்ணார் எங்ககிட்ட. ஸோ எடிட்டடாகவே நல்லாவே அமைஞ்சது. கூடவே இருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஜி டீம், ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாமே நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாமே நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் நீதி ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் சேனல்லேருந்து எனக்கு சார் கௌஷிக் சாரும் முகுந்த் பிரதரும் கால் பண்ணி இன்னொரு ஸ்டோரி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் டேரக்டர் சாரை மீட் பண்ணப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு அப்போயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சாங் 2 சாங் பண்ணோம். அதில் வர கிளைமேக்ஸில் வர 2 சாங்குமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஷூட்லாம் முடித்தேன். எனக்கு எபிசோட்ஸ் வந்துச்சு. எபிசோட்ஸ் பார்த்தோன்னே ஆர்டிஸ்ட்டு, கேமரா, எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இன்னும் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணதில் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ கௌஷிக் சார், முகுந்த் பிரதர், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். இப்படி ஒரு அருமையான தருணத்தில், இப்படி ஒரு சிறப்புமிகு மேடையில் நானும் இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பு நிறுவனத்திற்கும்
இயக்குனருக்கும் இறைவனுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. சார் சொல்லுங்க. இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்லை இப்போ டைலாகாக சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, இது வந்து காலகாலமாக எல்லாத்துலேயே இருக்கிற பாலிடிக்ஸில் இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸில் இல்லை. இல்லை நான் கேட்குறது பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அல்ல அதெல்லாம் கரெக்டு. 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்லை நாங்கள் ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அது ப்ரூஃப்ஸும் இருக்கு எங்ககிட்ட. ஓகே சார். அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க எடிட்டரும் அந்த இந்த கருப்பு சட்டை ஒரு கருப்பன் அவரும் உங்கள் கிளாஸ்மேட்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்மேட் மட்டுமா கிளாஸ்மேட்டும் கூட? இல்லை ரொம்ப ஈடுபாடாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவர் கருப்புலாம் இப்போ தான் பார்க்குறேன். படித்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. காலேஜில் படித்தது தான். அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க. எடிட்டர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்கள் மீனாட்சி பேரை சொல்லிட்டதுனால மைக்க பிடுங்க பார்க்குறாரு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது சார் இந்த காதலி விஷயம் இருக்குல்ல, எனக்கு அவர் சஞ்சய் அவரை பார்க்குறப்போ இவ்வளோ பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் காதலிகளும் யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. அந்த மாதிரிலாம் நிஜத்தில் இருக்காங்களா? இல்லைண்ணா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம். என்னென்னா, அவர் பொண்டாட்டியாக அவங்கள நினைக்கல. சரியா? அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபாக அவர் இங்கே எங்கேயுமே இருக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையாக இருக்கிற தப்பே இல்லைல்ல. அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போகணும்ல லைஃப்பில். பவன் சார், சாந்திமான்னு தான் கூப்பிடும். பவன் சார் சொல்லுங்கண்ணா. இதில் வந்து ஒரு டயலாக் வருது, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சால் வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. அது கொஞ்சம் இதால் அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சாரை வச்சு பேக்ரவுண்டில் பேச வச்சுருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாரோடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்க, அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா, இந்தியா எழுதுனதா? இல்லைண்ணா, சஞ்சீவ் சாருக்காக வச்சதில்லை. கமிஷனர் வந்து ஜென்ரலாக சொல்லுவார், நல்லது பண்ணுறவங்கள இங்கே வளர விட மாட்டாங்கன்னு. அது யாராக வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்போலேருந்தோ நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனான்னா வளர விட மாட்டாங்கங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேறு யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. கௌசிக் சார். எஸ் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சுருந்து தமிழில் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்கக்கிட்டேருந்து வாங்குறீங்களா தமிழில் தான் வைக்கணும்னு? இல்லை சார், இதுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில்? தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோம் இல்லையா. இப்போ வேடுவன் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வெடுவன்னு இருக்குது. அது வந்து செய்யோன்னு இருக்குது. அதோட ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம். செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு. ஆனால் அவர் வந்து வெடுவனாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட அந்த தமிழை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழில் பேர் வைக்காமல் வேறு யார் வைக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்குந்தோட உட்காந்து இதுக்கு தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒன்று கேட்சியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் சார், இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா, ஹீரோ வந்து 4 படம் ஃப்ளாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட்டு கொடுக்குறாரு. ஆமாம், கொடுக்கும் போதே கடைசியாக சொல்கிறாரு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு. இப்போ இருக்க நடிகரும் அதேமாதிரி தான், உச்சத்தில் இருக்க நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அதில் அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சுருக்கீங்க. இல்லை இருக்கிறதுனால சேர்த்துக்கீங்களா? இல்லை அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபஸ்ட்டு சொல்லும்போதே தொடர்ந்து 4 படங்கள் ஃப்ளாப் கொடுத்தாரு அப்படி தான் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம். சார் டேரக்டர் சார் சொல்லுங்கண்ணா.
அந்த ஃபஸ்ட்டு வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்ணுறது இல்லைண்ணா, அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். என்னென்னா, உண்மை யாரும் நம்புறதில்ல, எல்லாரும் எதை நம்புகிறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புகிறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. ஆமாம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாகிடும், அது அப்படியே வரலாறு ஆகிடும். சரி, இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நியூஸ்லேருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது. ஓகே, அது கரெக்டு தான். அது அப்புறம் அந்த ஆர்டிஸ்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகத்தை வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார்ல, அந்த நடிகை கதையெல்லாம் மாற்றாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரொடியூசர் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்களா? அது நீங்கள் ப்ரொடியூசர்ட்டு தான் கேட்கணும். டைரக்டர் சார் சொல்லுங்க. சாரி, கொஸ்டின் சார். ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் சூஸ் பண்ணுறது மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேங்க்யூ. கண்ணா ரவி, நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பார்க்குறேன். சூப்பர் ஃபியூச்சர். அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அண்ட் இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சூப்பர். தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர். பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க. லாவண்யா இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள், நம்ம சிஸ்டர், எனிபடி சிஸ்டர். ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா, அந்த இவங்க வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறாங்க இல்லையா வினுஷா, இவங்களை முடிய கண்ணாவை, அப்போ வந்து தெரிஞ்சுடுறது யார் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் நீங்கள் காமிக்கிறீங்க, ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப்பாக 4 பேர் போவாங்க. தட் குட் ஹவ் பீன், தட் சஸ்பென்ஸ் குட் ஹவ் பீன் ரீடைன் ஃபார் 2 more minutes. என்னோட சின்ன ஒப்பீனியன். அது நம்ம ட்ரெய்லர்லேயே சொல்லிவிட்டோமே, நான் ஹஸ்பண்ட், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா? ஆல்ரெடி டோல்டு. கிரேட் ப்ராடக்ட் சார், அண்ட் ப்ளீஸ் டூ மோர். சஞ்சய் சார், இங்கே சார் சஞ்சய், ஒரே செகண்டு. சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நானும் ஒரு காலத்தில் நடித்தவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார். எங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு, அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பாக மாற்றலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய, எனக்குன்னு அப்படி வெய்யின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார். சஞ்சீவ் சார், சார் நீங்கள் மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர், சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு நடிகர். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஜி வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. இத்தனை வருஷம் வந்து நடித்தோம், வந்து ஒரு ஓகே டிவியில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினச்சிட்டு வர்றது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். சார் சஞ்சய் சார் அது மாதிரி பேசுகிறப்ப ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா உங்கள் நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுறது சரியா தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது, அவர் மேலே அனுபவமும் இருக்குது. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது இல்லை வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லாம் உண்மையாக வெளில வரும்னு நம்புகிறேன். படத்துலேயே வந்து கில்ட்டியாக இருக்குது ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயே திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா, இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா, என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு? இந்த கதையை பற்றி பேசுவோண்ணா. நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும்.
சார் டைரக்டர் சார் அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் டயலாக் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக என்னென்னா மெயினாக அந்த கமிஷனரும் கண்ணாரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல, அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைனில் வரும் சார்னு. ஆக்சுவலாக பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தா தான் ஹெட்லைனு. அப்போ கமிஷனருக்கு தெரியாமல் எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ளே இருக்கிற படம், ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்தோம். அது சினிமா, அது சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை அது. மேடம் ரேகா நாயர் மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் சரக்கும் சூடாக தான் இருக்கும், வர காப்பி அளவுக்கு சூடாக இருக்காது, ஆனால் சூடாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள்லாம் எழுதாமலாம் நீங்கள்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நல்ல படங்கள் நடித்தா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம். கண்ணாரவி சார்கிட்ட கேட்டு பாருங்கள், அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிகிட்டு இருக்கோம், பேசுகிறேன். இப்போ எழுதுறதை விட்டு பேசுகிறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன பின்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி நன்றி நன்றி. சரக்கு எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லுங்கள், வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டைரக்ட் இங்கே ஒரு கேள்வி. படத்தில் வந்து ஆதிநாதன் இருக்கார்ல, வில்லன் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவர் வீட்டை காட்டும்போது வந்து மருது சகோதரர்கள் போட்டோ காட்டுறீங்க. அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனாலண்ணே. அப்படியா? அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால, சரி இது மருது சகோதரர்கள்ங்கிறது ஒரு சின்ன ஐடென்டிட்டியாக இருக்கட்டுமேங்கிறதுனால வச்சது தான் அது. மற்றபடி எந்த இதுவும் இல்லை.